சாய்ராம் ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 35 ஓம் குருவின் எண்ண அலைகள். இந்நிகழ்ச்சி யோகி ஓம் குருவின் மனதுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தன் மனதுக்குள்ளே எழும்பிய உணர்வுகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார். உணர்ச்சி மிகுதியுடன் பேச ஆரம்பித்த அவரிடம் இருந்து புறப்பட்ட எண்ணங்கள் அலை அலையாய் என்னை தாக்கின. அந்த வேகத்திற்கு என்னால் ஈடு கொடுத்து எழுத இயலவில்லை. இருப்பினும் என்னால் இயன்றவரை நினைவு கூர்ந்து உங்களுக்கு அதனை நான் எழுத உள்ளேன். தன் மனதில் ஓடும் எண்ணங்களை வெளிப்படுத்திய ஓம் குரு தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல தோன்றியது. சாய் குருஸ்தான் யோக் சென்டருக்கு என்னை தேடி பலர் வந்து தங்கள் துன்பங்களை விவரிக்கிறார்கள். குடும்பத் தொல்லை, உடல் நலமின்மை, மனநலமில்லாமை, வாழ்வில் விரக்தி, இப்படி பல வகையாக தங்கள் துன்பங்களை வெளிப்படுத்துகின்றனர். ஏன் இவர்கள் இவ்வாறு துன்பப்பட வேண்டும் என்று எண்ணி பார்க்கிறேன். அவர்கள் கடவுளை மறந்துவிட்டதுதான் அதற்கு காரணமாகும். அன்பு, வெறுப்பு, தனம், புகழ், பதவி அனைத்தும் ஆண்டவன் அருளிய கொடையாகும். அருமையாக பெறப்பட்ட இந்த ஜென்மம் அந்த இறைவன் கொடுத்ததாகும். அதில் வெறுப்பிற்கு இடமே இல்லை. அன்பின் பிறப்படமான இறைவனால் படைக்கப்பட்ட நமக்கு மற்றவரை வெறுக்கும் தகுதியே இல்லை. நம் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் கடவுள் கொடுத்த பரிசாகவே ஏற்க வேண்டும். வாழ்வில் எது நடந்தாலும் அது அனைத்தும் நமது நன்மைக்கே ஆகும். நம்மை நாம் முதலில் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அந்த இறைவனை நோக்கியே நம் பயணம் இருக்க வேண்டும். கங்கா, யமுனா, சரஸ்வதி போன்ற வற்றாத ஜீவநதிகள் பெருக்கெடுத்து ஓடும்போது வழியில் எத்தனையோ தடைகளை சந்திக்கின்றன. பெரும் பெரும் கற்கள், பெரும் முட்புதர்கள் ஆகியவையெல்லாம் அவற்றின் ஓட்டத்தை தடுக்க பார்க்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் மீறி தனது எல்லையான சமுத்திரத்தினை தேடி ஓடி அவை சங்கமிக்கின்றன. அதைப்போல நமது வாழ்க்கை பயணமும் இறைவனை நோக்கியே இருக்க வேண்டும். இறைவன் கொடுத்த இந்த உடல் கர்மாக்கள் செய்வதற்கு மட்டுமே பயன்பட வேண்டும். அனைத்து மகான்களும் இந்த கருத்தினையே வலியுறுத்தி உன்னை உணர்ந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபடு என உரைக்கிறார்கள். பகவான் சத்தியமானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், சர்வாந்தர்யாமி. எனவே அன்பினில் வாழுங்கள், மகிழ்ச்சியாய் இருங்கள். நான், எனது என்ற ஆணவத்தை நாம் விட்டொழிக்க வேண்டும். இறைவனை பற்றி தெரிந்து புரிந்து கொள்ளவே இப்பிறப்பினை எடுத்துள்ளோம். நாமும் கடவுளும் வேறல்ல. நாம் வேறு, கடவுள் வேறு என்று பிரித்து பார்க்கக்கூடாது. ஆனால் நாம் தான் அவ்வாறு வேறுபடுத்தி பார்க்கின்றோம். இதனை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் தேவையற்ற பதற்றமே இருக்காது. தெளிந்த நீரோடை போன்று மனதானது சஞ்சலமற்று தெளிவாய் இயங்கும். அதனை நாம் உணர வேண்டும். அனைத்தையும் அவனுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். என்னை பார்க்கவை, நான் பார்க்கிறேன். எனக்கு ஊட்டிவிடு, நான் உண்கிறேன். என்னை கேட்கவை, நான் கேட்கிறேன் என்று நாம் செய்யும் அனைத்து கர்மாக்களையும் அவன் செய்விப்பதாக தொடர்ந்து நினைவில் கொள்ளுங்கள். இவ்வாறு நினைக்க நினைக்க நாமே கடவுளாக மாறுவதை நம் கண்முன்னே காணலாம். இது சத்தியம். இவ்வாறு ஓம் குருவின் வாயிலிருந்து தொடர்ந்து மழை போல் கொட்டிய அருள் வார்த்தைகளை கேட்டு மெய்சிலிர்த்து போனேன். ஒரு மகானின் அருள்வாக்காக அதனை கேட்ட நான் இவ்வளவு அருள் பெற்றவருடன் எனக்கு ஏற்பட்ட தொடர்புக்கு அந்த இறைவனுக்கு மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். நன்றி. சாய்ராம்.